இந்த மகர சங்கராந்தி புருஷன் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறான் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நாங்கள் வருஷம் முழுசும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப எளிமையான விதம் ஒன்று இருக்குமா. அது என்ன அப்படின்னா, அன்றைய தினம் சூரியனையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு பண்ணணும். எப்படிம்மா வழிபாடு பண்றது? முடியும்னா காலையில எந்திரிச்சுக்கோங்கம்மா. முடியல, நாங்க 365 நாளும் உழைக்கிறோம்மா, உண்மைதான். இப்போ பெண்களுக்கு வேலை பளு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, அவங்களால முடியல. வேலையும் பார்த்துட்டு வீட்லயும் வந்து வேலை பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துன்னு, உண்மைதான். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து எழுந்து பாதி பேர் பைத்தியமாயிருக்காங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லைம்மா. உங்க மனசார உள்ளன்போட நீங்க இறைவனை வழிபாடு பண்றீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயம் நடக்கும்மா. சரி, ஆக இந்த மகர சங்கராந்தி தினத்தன்று முடியும்னா கொஞ்சம் முன்னாடி எந்திரிக்கலாம். முடியல அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் காலையில் ஒரு 8:30 மணிலேருந்து 9, 10 மணிக்குள்ளே கூட நீங்கள் வந்து நல்ல நேரம் பார்த்து அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டினோட ஒரு வடகிழக்கு மூலையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும். அந்த அகல் விளக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நெய், கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு பஞ்சு திரி போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கணும். என் குடும்பத்தில் எத்துணை வறுமைகள் இருக்கோ அத்தனையும் நீங்கள் பெறணும். என் குடும்பத்தில் செல்வ செழிப்பு நினைச்சி இருக்கணும். நாங்கள் யார் பேச்சுக்கும் போகிறதில்ல, யாரை பார்த்து பொறாமப்படுறதில்ல, யார் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நியாயமான ஆசை தானே. இந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கணும். என் குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கணும், நல்ல செல்வ செழிப்போடு வாழணும். உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருக்கோ அந்த கோரிக்கையை மனசில் ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு அந்த விளக்கை ஏற்றுங்க. ஏற்றும் போது முடியும் அப்படின்னா ஆதித்யனை பாராயணம் பண்ணிக்கோங்க. அதாவது ஆதித்த ஹிருதயம் அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்கு. இல்லைன்னா சூரியனோட 108 போற்றி இருக்கு. எதுவுமே தெரியலம்மா, ஓம் சூர்யாய் நமக, ஓம் சூர்யாய் நமக, ஓம் சூர்யாய் நமக. மகாலட்சுமி தாயாரோட காயத்ரி இருக்கு. சூரியனோட சக்தியும் மகாலட்சுமி தாயாரோட சக்தியும் ஒருங்கே இணைக்கப்பெற்ற விளக்கு, இறையப்பெற்ற விளக்கு தான் அந்த விளக்கு. அப்போ மகாலட்சுமி தாயாரோட 108 போற்றி பாராயணம் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நம்ம மகாலட்சுமி தாயாரோட காயத்ரி பாராயணம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஓம் கிரகலட்சுமியே நமக்கு, ஓம் மகாலட்சுமியே நமக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தாயார மகாலட்சுமி தாயார வெறும் பேர் சொல்லி நம்ம வழிபாடு பண்ணா போதுமானதுமா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.